ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. இந்த நாராயணனுடைய திருப்பாதத்தில் நாரத பகவான் இல்லைன்னா நாராயணமூர்த்தி இல்லை. நாராயணனுக்கு உலகத்துடைய சிறப்பு சொல்லும்போது இந்த நாரத பகவான் தான். இந்த நாரத பகவான் தான் இந்த பூலோகத்தில் ஸ்ரீதேவி அமைச்சு மக்களுக்கெல்லாம் நகை பொருள் பொண்ணு எல்லாம் கொடுக்க வச்சார். இந்த நாரத பகவான் பூலோகத்தில் அமைச்சு தான் பூதேவி அமைச்சு பல கணிக வகைகளெல்லாம் கொடுக்கறதுக்கு நாராயணமூர்த்தி பகவான்கிட்ட இருந்து அந்த அமைச்சார். அடுத்தது யார் வர்றான்னு நாராயணமூர்த்திட்ட போறார். சுவாமி, உலகத்தில் மானிடர்களும் இரவும் பகலுமா திரியிறாங்க சுவாமி. நீங்கள் பள்ளியில் படுத்துக்கிட்டு உங்களை மூதேவி தூங்க வச்சிட்டு இருக்கா, நல்லா காலை கையை அமைக்க தூங்க வைக்கிறா, நீங்கள் பாட்டு தூங்குறீங்க. அந்த மக்கள்லாம் தூக்கம் என்னன்னு தெரியாமல் பகல்லையும் கண்ணை மூடி தலை உறங்குறான், இரவுலையும் கண்ணை மூடிட்டு உட்காந்து உறங்குறான். இதுக்கு என்ன சுவாமி அப்படின்னு நீங்கள் மூதேவியை பூலோகத்துக்கு அனுப்புங்க, அவன் அமிச்சாதான் மக்கள்லாம் அசந்து தூங்குவாங்கன்ட்டு சொல்கிறார். அப்படியா, சரி மூதேவியை கூப்பிடுறாரு. மூதேவி அந்த உருவத்திலேருந்து மூதேவியை பூலோகத்துக்கு வரா. இவ தான் மூதேவி. ஆனால் இந்த மூதேவி பூலோகத்துக்கு வந்த பிறகு எல்லோருடைய சிறப்பில் இரவில் போய் அவங்க சிறப்பில் ஒரு காற்று சுரூபமாக போய் எல்லார் உடம்புலையும் இறங்கி தூக்கத்தை தருவா. இந்த இவன் மூதேவி தூங்கலைன்னா ஒரு மனிதன் 4 நாளைக்கு 5 நாளைக்கு தூங்கலைன்னா செத்து விடுவான். அப்பேற்பட்ட ஒரு வல்லமுடைய அந்த மூதேவி. மூதேவி தாயே, மூதேவி தாயே நீலைகின்றார் இந்த உயிர் ஏதம்மா, நீலை என்றால் உறக்கம் ஏதம்மா, மூதேவி தாயே நீ இல்லை என்றால் உறக்கம் ஏதம்மா, இந்த உயிர்கள் ஏதம்மா. நாராயணனை உறங்க வைக்கும் தாயே நீ, நாராயணனை உறங்க வைக்கும் தாயே, இந்த ஜெகத்தை உயிர்களை உறங்க வைக்க வந்தவளே நீயே, மூதேவியே தாயே, மூதேவியே தாயே. இந்த மூதேவி பூலோகத்துக்கு அமைச்ச பிறகுதான் நம்ம எல்லாம் உறங்குறோம். இரவில் உறங்கி புகழ் விழுந்து நம்ம கலப்பாக இருக்கோம். அதனால் ஸ்ரீதேவி பூதேவி இந்த பூலோகத்தில் இருக்கிறதால நமக்கு எல்லா சகல சௌபாக்கியத்தை தந்திருக்காங்க. இந்த மூதேவியினுடைய பெருமை என்ன அப்படின்றத பிடிபி சேனலில் ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கிறோம். ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்து.